அம்மா சொல்ற பேசிட்டாங்க சொல்லி நினைக்கிறேன். எனக்கு அப்பா செஞ்சாங்க. நான் மாணிக்கத்துக்கு வரல. யாரோ மாணிக்கத்துக்கு திருடன் ஆகிட்டீங்களா? அண்ணா 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 வெயிட் பண்ண தயாரி அண்ணா அண்ணா ஆச்சாரியா அங்க பாருங்க அங்க பாருங்க அண்ணா வைத்திக்கு பால் குடிக்கறாங்க. அது போய் பால் பால் அக்க போர் நடக்குதுடா. என்னடா அக்க போ? ஐயா அங்க நல்லா தெரிஞ்சுங்களா? வயர்ல தெரியாது. இப்படி வாங்க ஐயா. நின்ன இப்படி வந்து எடுத்துக்கலாம். நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். சும்மா நான் ஒப்புக்கு சாப்பிடுறேன். நீ வா இப்படி வந்து எடுத்துக்குவா. எல்லாம் தூள் பண்ணி எடு. மண்டிக்கிட்ட வச்சு ஆஃப் பண்றான். ஆஃப் பண்றான். ஏன் முன்னாட்றா? சத்தியமா ஏன் முன்னாட்றா? அட பாய்டே வீடியோ எடுக்காதடா டேய். உலகத்திலே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாத ரெண்டே ரெண்டு பொருள் தான். ஒன்னு தாய் பாசம், ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பால் குடுக்குற அத போய் வீடியோ எடுக்கீங்க. ஆடு மாடு ஆயிரம் மாதிரி ஆயிட்டு புடுவியா? அது எடுக்கலையே. மகாராணி எங்க குடுக்குறாங்க? கொடுப்பாங்க பாரு. உன்கிட்ட சொல்லிட்டு கொடுப்பாங்க. சொல்லிட்டான் கொடுமா. வீடியோ எடுப்பா. ஏய் யார் அவன்? போடா டேய். போடா இது. ஏய் செல்லு வச்சுரும் போடா. போய் காலைல வாட்ஸ்அப்ல விடுறான். ஏய் யாரே வா. நாளை வரத்து. அவன் வீடியோ எடுத்துக்கிறான். என்ன பண்ணிக்கிறா? நான் சூவா நீ வந்து எடுத்துக்கிடா. அவன் பணம் தெரியாத டேய். நான் செதும்பி எடுத்துருவான். வேற வீடியோ எடுக்க வர போறேன். மூச்சல் போட்டா குழந்தை பால் குடிக்க மாட்டான். ஆமா சொசைட்டில பால் காலி ஆயிடும். அப்புறமா குடிக்க ஏந்திரியா? குழந்தை எல்லாம் குடிச்சாதான் விளையாண்டு யானையில போட்டு விட்டு அது பாட்டு கிடக்கு போகுது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறமா. நீ குர்ரா அப்படிதான் வேடிக்கை பாத்துக்கிறீங்க. நாங்க கும்பிடி கிடக்கிறோம். அப்ப பைத்தியக்காரன் லூசு மென்டல் அப்படிதான் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் தண்ணி சாப்பிட்டு வந்து அது பழக்கம் நம்மள. எதை செஞ்சாலும் நேச்சுரலா செய்யறீங்க. தம்பி தம்பி என்று வளர்த்தேனே அந்த பாவிதான் நடித்து சித்தவதை நாட்டை விட்டு விட்டார் ஐயா. இளவரசரா? ஆமா, ஒரு நாட்டை ஆண்ட பண்ண அனாதை போல காட்சியளிக்கிறேன் ஐயா. ஐயா இன்னொரு முறை உங்க வாயால அனாதை சொல்லாதீங்க. அனாதையார்த்த மாணிக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க. நீங்க போய் அனாதை சொல்லாமா? பசிடி வந்து நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம் அந்தம்மா. அந்த தெய்வத்தை இந்த குளத்துல அழைச்சிட்டு போவீங்க. ஐயா அனாதை சொல்லி எங்க போவீங்க? என் வீட்டுக்கு வாங்க ஐயா. மாணிக்கம் என்னங்க? உங்க வீட்டுக்கா? ஆமாங்க. நீயோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் உங்க வீட்டுக்கு வந்து பாரமா இருக்க விரும்பவில்லை ஐயா. ஐயா வருமானம் என்னன்னு இந்த மாணிக்கத்துக்கு தெரியுங்க. உலகத்துல இல்லாதவன் திடீர்னு பணக்கார ஆயிடலாம். அதுல ஒண்ணும் அதிசயம் கிடையாதுங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் கத்துட்டா அதை விட கொடுமையே கிடையாது சொல்லுவாங்க ஐயா. 1000 வசதி இருக்கும்போது கூட இருக்கிறானே அவனா சொந்த பந்த அண்ணன் தம்பி கிடையாது. ஒரு மனிதன் வாழ முடியாம சாகு நிலைமையில இருக்கும் போது யாரு கூட இருந்து காப்பாத்துறாங்களோ அவங்கதான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. நான் ஏழ்மை குடும்பத்துல பிறந்தாலும் நீங்க செய்து நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேங்க. எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க ஐயா. மாணிக்கம் மாணிக்கம் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை பழகியதே மரக்கிளை இந்த பருவம் இங்கே கிடைக்கலை. உனக்கு ரோசோதி கண்டா. நாட்டு மக்கள் யாரு எதை கேட்டு வந்தாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய கரையா. காவல்கார மாணிக்கம் என்ன போய் கையெடுத்து கும்பலாமா? மாணிக்க அன்று ஒரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க தாயே. காலமெல்லாம் நன்றியோடு நாளா உழைக்கணும் என்று உரைத்து காலடி எடுத்து வைத்தார். ஆனா இன்று எங்க நிலைமையை பார்த்தாயா? நாடு இருந்து நகரம் எடுத்து நாட்டு மக்களை எடுத்து ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வீதி வீதியா பிச்சை எடுக்க நிலை வந்துவிட்டது. அம்மா அண்ணன் போட்டு ஆதரித்து அண்ணன் பொருளி தாயே இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் அம்மா. இந்த ஏழை மாணிக்கு குடிசைக்கு வந்து விடுங்களம்மா என்று அன்போடு உழைக்கிறாய். உனக்கு எவ்வளவு பெரிய மனது ஐயா. அம்மா நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. நான் இருக்கிறேம்மா. என் வீட்டுக்கு வாங்க. நான் பாத்துக்கிறேன் வாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. நான் என்னப்பா சொல்றேன்? வீட்டுக்கு வந்து வரணும்.
எதுனா உன் நாய் போச்சுன்னா என் தலைக்கு தானே தீபா வந்து வெடியும். என்னப்பா செய்யுது என்னப்பா செய்யுது என்னப்பா செய்யுதுன்னா பெண்ணுங்கிற ஐயா. என்ன பண்ண சொல்ற நானா வயது பாப்பேன் நீ வயிற்று பார்த்தால கம்முனா இருக்கிறேன். தெரியும் ஏமா தோல்த்து புடிச்சு ஆடாதுமா, ஊரு வைக்கிற பழுக்குமா. ஐயோ பிரிச்சு கருத்து கூட எனக்கு துட்டு இல்லையே. என் வீட்டை சாய்ச்சி போறதுக்கா வந்தீங்க. போட்டுச்சு என்னது படுத்துச்சுக்க. குழந்தை பிறந்து விட்டது. என்ன சாங்கனா தெரியா? ஆண்பதே பெண்பதே கேளு. அதாங்க இருக்கு முதல்ல கேட்டு வரேன். ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம். ஏங்க உட்கார போறியா? வாய்ந்து பத்துக்கு மகாராணியம்மா இந்த கசுமாலை என்னத்துக்கு குட்டிக்கிறா? என் முன்னாடியா? முன்னேற்பாடு இருக்குமோ? ஆமா நான் வர்ற பாட்டுக்கு முன் ஏற்பாடு வேற பண்றேன். இருங்க என் முன்னாடி. அண்ணா நீ ஏன்பா முக்குற? அண்ணா நான் முக்கலண்ணா. அண்ணி உள்ள பொண்ணுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. உனக்கு எந்த பக்கம் நோவுது? அண்ணா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. உனக்கு நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டுமா? வாய்ந்து பத்துக்கிற ஆம்பளை எல்லாம் போகக்கூடாது சொன்ன. நீ யாரு? நான் அறியாத புள்ளண்ணா. நீ அறியாத புள்ள இல்ல, நீ சொரியாத புள்ள. உள்ள போனா என்ன பண்ணு தெரியா? ஏங்க கேளுப்பா யார கேளுப்பா பாருப்பா பாருப்பா கேளுப்பா. சின்னம் ஜிருக்கி அன்னை மனமீ தந்தை மனம் நாடகமேடா நாயத்தை கேளடா சின்னம் ஜிருக்கிலே பாத்து உடம்பு அடிக்க கூடாது. அப்படியே ரிவர்ஸ் திருப்படு. நானு கேளப்பா என்னங்க பக்கத்தில் தங்குறமா ஒன்னும் போன மோளை சத்தம் கேட்கும். ஏங்க அப்படி பேசுறீங்க? முடியலங்க. செத்துரு முடியல செத்துரு. அடுத்தவங்களுக்கு பாரமா ஏன் இருக்கணும்? என்னப்பா குழந்தை பெற்றவங்க உள்ள கிடக்குறாங்க. இவனா 7வது பிரசவம் முடிச்சு வர மாரி வரான். சித்திர மாசத்து செனவாத்து வச்சா யோ அப்படியே ஒதுக்காதியா? என்ன ஒதுக்காதியா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் உடம்பு இருக்காது. நான் கூட ஒரு நேரம் மேல இருக்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். ஏங்க பின்னாடியா? அது ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்படி ஏன் வரேன் தெரியுமா? ஏன் அம்மா ஒரு புள்ள போதுனா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க விருப்பாது? ஆமாங்க. நான் கூட டெலிவரிக்கு போயிருந்தேன்ல. ஆமா பெரிய டெலிவரி இல்லையா? யோ கூட நான் துணைக்கு போயிருந்தேன் பிரசவம் பார்க்க. ஆமா உடம்பு அசதியாகுதுன்னா அம்மா பக்கத்துல போய் படுத்தேன். பெட்டு காலியாகுதுன்னு படுத்திருப்பேன். டாக்டர் வந்து ஆள் கிளம்பி எனக்கு பண்ணிட்டாரு ஆபரேஷன். போச்சா எனக்கு ஒன்னாரு போச்சா? யாரு கேட்டு பண்ணா? யோ எல்லாம் ஒண்ணு போகுது. யாரியவா? இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லன்னா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஜனத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அவளை ஒரு தெருவை உருவாக்கி இருப்பேன். போதும் ஒண்ணு போதும். அதிகமா என்கிட்ட பேசாதீங்க. ஏன் டாக்டர் என்ன யார்கிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறாரு. டாக்டர் உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? யோ என்ன யாரு என்கிட்ட என் டாக்டர் பேசிட்டாரு. டாக்டர் எல்லாம் தெய்வத்துக்கு சமம். அப்படியே என்கிட்ட பேசிட்டாரு. அது ஒண்ணு இல்லைங்க. அதிகமா கத்தி பேசினா அந்த தையல் இல்ல. ஆபரேஷன் கொடுக்க எனக்கு மட்டும் 27 தையல் போட்டுக்கிறோம். என்னப்பா டைனோசருக்கு பிரசவம் எடுக்க 27 தையலா? இல்லைங்க குறுக்க 3 தையல். 24 நெடுக்கா தையல் 24 நெடுக்கா. ஆமாங்க. என்னடி கலர் கலரா பிலிம் காட்டுற? கையில விட்டுறோம் பாய்ச்சி குடியா அவன்டா. இருங்க நான் வேற மயக்கத்துல என்ன பண்ண போறேன் கூட பாக்கல. பாய்ச்சி காட்டு இல்லையா? இத பாக்குறேன் இருங்க. டெஸ்ட் இருந்தா குடு. பணங்க நிக்கிறாங்க. ஐயோ காம்பல போய் போட்டு அந்த கடை பார்த்தா தெரியாதா? பேக் இஸ்ட் நோண்டி பாரு. என்னங்க உங்க பிள்ளை இப்படி தலையில ஒரு கை வை கொல கொல்லுங்க போட்டாரு. பின்னால சென்டரிங் அடிச்சு விட்டுருங்க. கலவு போடுவா. ஆமா ஐயா இளவரச கலை எடுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கியிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பாத்திருப்பாங்க. ஏழ்மை கொடுக்கும் மாணி குடும்பத்துல வந்து
ரூபாய் நடினா 2000 ரூபாய் ஆபரேஷன் பண்ண உடம்பு பொம்பளைங்க இப்போ என் செலவுலயே ஆபரேஷன் பண்றேன் உனக்கு பண்ணிருந்தா நிறுவனம் ஆள் ஏமாண்டா பண்ணுங்கடி ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்னென்னவென்றே இங்கே சொல்வேன். அன்பானே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இங்கே செய்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ என்று சொர்க்கத்தில் மன்னவர் காவிய நாயகனே உன்னுய தேசத்து காவலனே பாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாடியவே சிந்திய வெள்ள துளி தெய்வமே சிந்திய துளி முன்னுக்கு போயாச்சே எங்கள் தெய்வமே. அவன் 1000 ரூபாய்க்கு நடினா 2000 ரூபாய்க்கு நடிக்கிறான். இந்த அம்மா 2600 ரூபாய்க்கு நடிக்குது. யாருக்கு தான் சம்பளம் ஏத்துச்சுனே தெரியலப்பா. இதுக்கு மேல யாருக்கும் சம்பளம் ஏத்துற மாதிரி இல்லப்பா. ஏமா ஏமா இப்ப சுமாரா சேத்த சுமார்பா குச்சனா குமார் கரெக்டாகறம்பா கரெக்டாகறனா கரெக்டாகறா நீ கரெக்டாகறனா ரைட் 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 ஏன் காரணம் என்னன்னு கேளு. நேத்து காருக்கு வாடகை மொத்தம் கடமை 8 வாதல் அம்மா இதுக்கு மேல யாரு அது பண்ணாலும் அப்படித்தான். நம்ம என்னத்துக்கு நம்ம செலவு பண்ணி நடக்கும். எத்தனை நாளைக்கு 2 நாளைக்கு தான் கம்முனு மாட்டி வரேன். அம்மாக்கறேன் வாய் வேற கலர். ஆனா அந்த பொம்மையத்துக்கு பிரசவம் முடிச்சு வந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் பாத்துக்கறேன். ஆனா உங்க 2 பேர் மாதிரி பார்க்கலாமா? இப்படியா நந்து வருவாங்க பொம்மையத்துக்கு. என்ன வடிவாளுக்கு அந்த கூட கட்டி வந்து சேர்ல உட்காந்தா கூட பரவாயில்ல. இந்த நாட்டு போய் முடியலாம் பிடிக்கிட்டு மீதிக்கிற முடியலாம் ஓலி போட்டு இந்த தீசி எடுப்பாங்க. அனல்ல காட்டுறாங்களா? ஏங்க அது நாட்டுக்கோழி நீ பொந்த கோழி நினைக்கிற நீ சப்ப கோழி நீ சப்ப குழந்தை குடி வாங்கி கொடுங்க. உணவு எந்த ஏ ராஜா ஏ சொல்ல ஏ பாட்டி ஏ புள்ள ஐயோ ஐயா குழந்தை என்னாச்சு? ஏ புள்ள மறங்கடா ஏ புள்ள ஏய் 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 கண்ணாடி போடா என்னடி பண்ற? வரவிடுச்சு வரவிடா வரவிடா ஏ புள்ள காது புடிச்சானே எடுப்பாங்க. குழந்தை என்னப்பா புரி வைது புரி எத்தனை தாப்பா தெரியும் பிள்ளைனுடைய அருமை. ஐயோ நாங்களா பெத்திரியா ராஜா. உங்க வீட்டுக்கு வந்து வாங்கி சாப்பிடுதால பிள்ளை பேசுறீங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் பேசாதம்மா சும்மா தமாசா பேசுறோமா நாங்க ராஜா ஏ சொல்ல ஏ பாட்டி எப்படி இருக்கா பாரு. என் வீட்டுக்கு வந்து துணியான நான் தான் சொல்லணும். நீயே சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்றது நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அப்போ உங்க மனசு குறுந்தியா ஏமா அந்த வார்த்தை சொல்றேன். ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தணும் தானே என் வீட்டுக்கு இட்டு வந்தேன். நான் போய் அந்த வார்த்தை சொல்லுவேனா? அம்மா தங்கமான மனசுப்பா. நாங்க கவலத்துல இருக்கிறோம் சொக்க தங்கம். வெளுத்ததெல்லாம் பால்ல நினைக்கிறோம் அந்த படம் போயிடுச்சு. வெளுத்ததெல்லாம் பால்ல நினைக்கிறோம் நாங்க ஆமா. எங்களை அப்படி பேசாது அவ பல்லு மட்டும் தான் கரியா இருக்கு. என்ன வச்சிருக்கிறேன் பால் கூட கட்டிச்சு என் பல்லுல பான்பராக்கெல்லாம் போடு சரியா இருக்கும். என் மகனை பார்த்தாயா மகாராஜா அப்படியே உச்சி எடுத்து வந்துக்குதுமா. கண்ணு முக்கல மரம் வண்டி மரம் இருக்குது. வண்டி மாட்டேங்குதுங்க. எங்க குழந்தைக்கு அம்மா கட்டு தெரியுதா? அதானே தெரியலங்க அவங்க மகாராஜா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். எப்படி கொஞ்சம் தெரியுமா? கஷ்டமா அந்த பிகாஸ் பள்ளி எடுத்து போய் அதுக்கிட்ட காட்டுறேன். இந்த ராத்திரி அழிரடி அழுத்தா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளாச்சும் நம்ம பிள்ளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா குழந்தைங்க தோல் உச்சி மொனா மரத்துல மாட்டி வச்சிருக்கேன். ஆட மாட பெற்ற உங்களுக்கு தெரியாது கஷ்டமா. கடித கட்டி என் தலையில கட்டி பெரும் பாராட்டுவாங்க. ஏமா தாலி கட்டி மனைவி போய் அப்படிலாம் பேசுறேன். 4 நாள் குடும்பத்துல இருந்து பாருங்கம்மா தெரியும் அவ பண்றாமங்களும். ஆர்மி பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கினா ஸ்கூட்டி எடுத்தாடி வச்சுக்கோ. லோ 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 இல்லடியே லாரி பஸ் வாத்தா ஜேசிபி அம்மா சைக்கிள் ரிக்ஷா நம்ம 3 அடி சக்கரம் ஏமா மாடுங்க
ஓ என்ன செய்யாருக்கா காயலாங்கடை வியாபாரம் பண்றீங்களா? பாண்டிமா கூட்டு ரோட்ல வச்சுக்கிறேம்மா. என்ன வியாபாரம் சுமாரா? காயலாங்கடை வச்சாலும் வச்சோம் போராடலாம் போடுறான். ஏதா? இரும்பு ஏத்தாந்து போடுறாமா. வேற எரியுது உள்ள எண்ணி ஏற்கனவே கொச்சிக்கா இருக்குங்க. மாணிக்க மறக்குதா? குழந்தை அழுதுட்டே இருக்கா, என்ன கொடுக்கணும்? பச்சை மிளகாய் வேணாமா இரவத்துல கட்டி வச்சுக்கிற ஆளுக்கு ஒரு பால் ஊத்தி விட்டு நீ உட்காந்து சீரியல் பாத்துக்கிட்டா நாய் வந்து மூஞ்சி நக்கி நடக்கும். அதெல்லாம் இல்லையா? குழந்தை அழுதா பசி ஆத்தணும். 2 செட்டி ஏத்தா என்னத்துக்கு? ஆத்தத்துக்கு சூடாகுது ஆத்தணும். நீ தான் சொன்ன பால் கொடுக்குறோம். பால் குடி ஏங்க இதான் பொம்பளை சமாச்சாரங்க. நமக்கு என்ன தோணுது? ஏம்மா உனக்கு தெரியாத நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே தெரியுமா? நான் சொல்லி கொடுக்குறேம்மா. அழாதுடா. அழக்கூடாது. அழாதுடா. அம்மா சொல்ல பேசிட்டாங்க. சொல்லி நினைக்கிறேன். எனக்கு அப்பா சாட்டாங்க நான் மாணிக்கு வரல யாரோ மாணிக்கு திருடன் ஆயிட்டீங்களா? என்னடி செய்யற? அண்ணா 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 என்னப்பா? இந்த வெயிட் பண்ணு தயாரி அண்ணா அண்ணா ஆச்சாரியா அங்க பாருங்க அங்க பாருங்க ஏமா வயித்துக்கு பால் குடிக்கறாங்க அது போய் பால் பால் அக்க போர் நடக்குதுடா என்னடா அக்கப்போ ஐயா அங்க நல்லா தெரிஞ்சுங்களா? வயர்ல தெரியாது இப்படி வாங்க ஐயா. முன்ன இப்படி வந்து எடுத்துக்கலாம். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், சும்மா நான் ஒப்புக்கு சாப்பிடுறேன். நீ வா இப்படி வந்து எடுத்துக்குவா. நாக்கு கட்சிக்கு போடுறாயா? நாக்கு கட்சிக்கு நாக்கு அடிக்கல வியாத சரியா? இல்ல தூ பண்ணி எடு. மண்டிக்கிட்ட வச்சு ஆஃப் பண்றான். ஏய் ஆஃப் பண்றா அவன் ஏமண்டாடா. ஏய் சத்தியமா ஏமண்டாடா. அட பாய்டே வீடியோ எடுக்காதடா டேய். ஆய் போச்சு இன்னொரு 5 நிமிஷம். என்ன நீ கக்கு சுருவ காட்டிக்கிற எழுதி வரான்னு கூப்பிடுற 5 நிமிஷம் இருக்குடா. ஆய் போச்சு. ஏய் உலகத்திலே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாத ரெண்டே 2 பொருள் தான். ஒன்னு தாய் பாசம் ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பால் குடுக்குற அத போய் வீடியோ எடுக்கறிய ஆடு மாடு ஆயிர மாதிரி ஆக்கி குடுவியா? அது எடுக்கலையே. அந்த மகாராணி உட்கார்ந்திராங்க. மகாராணி எங்க குடுக்குறாங்க? குடுப்பாங்க பாரு. உன்கிட்ட சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது எடுக்கலாம்னு வந்துக்கிறேன். சொல்லிட்டான் குடுமா. வீடியோ எடுப்பா. ஏய் யாரா அவன் போடா டேய். போடா இது. ஏய் செல்லு வச்சுரும் போடா. போய் காலைல வாட்ஸ்அப்ல விடுறான். ஏய் யாரே வா. நாள வரது. அவன் வீடியோ எடுத்துக்கறா என்ன பண்ணிக்கிறா? நான் சூவா நீ வந்து எடுத்துக்கடா. அவன் பணம் தெரியாத டேய். ஐயா நான் செதிம்பி எடுத்துருவா. நான் வீடியோ எடுக்க வர போறேன். மூச்சல பட குழந்தை பால் குடிக்க மாட்டான். ஆமா சொசைட்டில பால் காலி ஆயிடும். அப்புறமா குடிப்பா ஏந்திரிங்க. குழந்தை நல்லா குடிச்சாதான் விளையாண்டு கேனில போட்டு விட்டு அது பாட்டு கிடக்கு போகுது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறமா. நீ குர்ரா அப்படிதான் பாப்பா. சண்டை சச்சரவு வந்தா வேடி பாத்துங்க நாங்க கும்பிட்டு காட்டுறோம். பாப்பாங்க அப்படிதான் பைத்தியக்காரன் கத்தி கடை பண்ணி. அப்ப பைத்தியக்காரன் லூசு மென்டல் அப்படிதான் சொல்லி கொடுப்பியா? அப்புறம் தண்ணி சாப்பிட்டு வந்து அது போலக்க நம்மள. என்ன செஞ்சாலும் நேச்சுரலா செய்யற நீ. பால் குடிச்சியா? ஏமா மாணிக்கா குழந்தைக்கு பேர் வைப்பா. அம்மா குழந்தைக்கு நானே பேர் வச்சுட்டா? நல்ல பேரை வச்சிருக்கா. உன் நாட்டு பெயர் விளங்குற மாதிரி உன் நாடோ விஜயபுரி நாடு. அதனால இந்த ஆண் குழந்தைக்கு பீச்சாயா மீட்டிங் முடிஞ்சு போச்சு. கொடி இறக்கு. நாயக வழக்கு சொல்லுங்க. எப்ப அது ஏங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வை. மூக்கு செல்லி தப்பலான். அது மூஞ்சி அது போதும். என்ன அழகாகுது. நிலகண்டு போட்டு போய் இப்படி பாத்து தலாட்டு போயிருக்குதா? தலை பிடிக்க எடுத்தா நான் கண்ணுக்கெல்லாம் நடிச்சேன். விசிலுக்கு வந்துச்சேன் நான் பார்த்தேன். அண்ணா ஓ இந்த குழந்தைக்கு நீங்க பேர் வச்சீங்கல்ல, ஆமா உங்க குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்னா என்ன பேருப்பா? மாணிக்க ஜோதின்னு வைக்கலண்ணா. அதாவது மாணிக்க நானு ஜோதினி உள்ள வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா காட்டி நான் தெரியாதான் கேக்குறேன். தெரிஞ்சுக்கலண்ணா. குடும்பம் பாயிட்டு முட்டின்னு ஒண்ணு கிடையாதா? யாருமே இல்லைண்ணா. என் குடும்பத்தை பூந்து அப்பப்ப போய் கொடுத்துருக்கு. நான் எங்கன்னா போய் கொளுத்துட்டேன். இன்னைக்கு தானே எனக்கு போய் கொளுத்துட்டீங்க. நான் கொளுத்துட்டேன். என்ன கொஞ்சம் நீ ஒரு ஆள் தான் சொல்லாத. எனக்கு பார்த்து பண்ணு நீங்க கல்யாணம் பண்ணினீங்க. பிரச்சனை இல்லை, டைவர்ஸ் பண்ணி இட்டு முடு. அந்த மாதிரி தப்பான வேலை நான் செய்ய மாட்டேன். பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். அதுல இருந்தே நான் சாமியாரா மாறிட்டேன்னா. நீ சாமியார் ஆனப்பறதான் மக்கள் அதிகமா இருக்குது. நானும் சாமியார் ஆகுறேன். அவன் குடும்பத்துல போய் கொளுத்துறேன். ஒரு வாரத்துல சாப்பிட்டு
மாணிக்கா அவங்க அந்த ஆள் சொன்னான்னு சொல்லிட்டு கை ஓட்டிக்கினிய அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஆளு எனக்கு கையெல்லாம் ஓடிட்டு. கையை பாத்துக்கப்பா அந்த ஆளு பாக்காதப்பா. எதுனா ஒரு சொன்னாங்க கை ஓட்டிக்கிற லூசு நானு. மாணிக்கா என்னமா பசிக்குதுப்பா. ஐயோ என் தெய்வம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் கேட்கணுமா? மாணிக்கம் எனக்கு பசிக்குதுங்க. நீ துண்டுறியா? ஆமா பயந்து அப்படியே ஓடுவேன். யோ எனக்கு கோவம் வந்துச்சு. பிரியாணி சாப்பிடுறியா? என்ன தொண்டை கேட்ட ஏய் பிரியாணியா பொறுமை பயந்து பார்த்தா உடம்பு அப்படியே ஓடுவாங்க. மொல்லவா ஏமா நேரம் சேர்ல நல்லா உட்காந்து அது அப்பப்ப சுருங்க வலி கொண்டு சரி 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 அம்மா ஏமா பயந்து என்னப்பா 10 மாதம் சுமந்து உங்களுக்கு தான் தெரியும். ஆ. உனக்குலாம் என்ன தெரியும்? நீ 10 மாசம் தான் சுமக்கிறேன். நாங்க கட்சி வரலும் சுமக்கிறோம். எங்களுக்கு தான் தெரியும் சுமை நானு. ஊர் சொல்றேன். வாங்கி வாங்கிக்கமா அது 8 மணி இறங்காத்துல சொல்லிவிடுவா. எத்தனை போ அம்மா பயந்து எடுத்துக்கு வீட்டுக்கு போ. நான் கடைக்கு போய் குளிச்சு செலவு வாங்கி தரேன். சின்ன பிள்ளை நம்ம பேசுறேன். என்ன செலவுலப்பா ஆ. கொடி செலவுன்னு கேக்குறேன். கொடி செலவா? ஆமா. எந்த கடையில? மெடிக்கல் ஷாப். டேய் நாட்டு மருந்து கடையில தானே வாங்கி வருவாங்க. இதுக்கு நடைய பாருங்க பாய். நிமிஷத்துக்கு ஒரு நடம் நடக்குறீங்களா? எங்க தான் வரீங்க நீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்தா வரோம். நடக்க மாட்டீங்களா? அதானே. சரி சரி நேரம் ஆகுது. நான் நாட்டு மருந்து கடைக்கு போய் குளிச்சு செலவு வாங்கி தரேன். சரியா? வாங்க இங்க. என்ன? அப்படியே மறக்காம வரும்போது ஆ, காம்பஸ் வாங்கிடலாம். சனினா காம்பஸ் இல்ல பேம்பஸ் காம்பஸ் சொறி எங்கன மாட்டி விட்டு. அது வாங்கி வந்து போட்டு விட்டு நான் படிக்காலும் பார்த்து நடப்பேன். படிக்கவே தெரியாது உங்க குடும்பத்துக்கு. ஆனா உங்க குடும்பத்துக்கு பள்ளிக்கூடத்தா முடிஞ்சு பேரு. குடும்பத்தை பத்தி பேசாதே. குடும்பத்தை பத்தி பேசுவேன். கோவம் வந்துரும். நீ தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து பேசாத. வாங்க இங்க. போனாப்புல போய் ஆ, ஆ. சீக்கிரமா வா. என்ன விஷயம்? எல்லாம் என்ன ஒரு மாத்தம் என்ன பாக்குறாங்க? எப்படி பாக்குறாங்க? குறுகுறுன்னு பாக்குறாங்க. குரு குரு நான் பாக்குறாங்க. சேலை சேலை பாருங்கடா ஒன்னும் அவசரப்படாத. நான் நாட்டு மருந்து கடைக்கு போய் குளிச்சு செலவு வாங்கியாந்து கொடுத்துட்டு அப்புறமா நான்